ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. குட்டி கதைகள் 467. இதில் திருமழிசை பிரான் சுருக்க கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் திருமழிசை பிரான் இவர் சென்னையை அடுத்துள்ள திருமழிசை என்னும் மகிசார சேத்திரத்திலே தீர்க்க சத்திர யாகம் செய்து கொண்டு இருந்த பார்கவ மகரிஷிக்கும் அவர் பத்தினிக்கும் திருவாளியாழ்வான் அம்சமாக கைமாறும் மக நட்சத்திரத்தில் பிரமாண்டகாரமாய் அவதாரம் செய்து அருளினார். ரிஷி பத்தினியும் அதை ஒரு பிரம்பு தூற்றிலே வைத்து போய்விட்டார்கள். சிறிது நேரத்தில் கை கால் அவயங்கள் தோன்றி ஆழ்வார் அழத் தொடங்கினார். அந்த ஊர் பெருமாளான ஜெகநாதர் அவரை கடாட்சித்து தன் திருமேனி அழகை காட்டி மறைந்து அருளினார். மேலும் திருமேனி சேவையை விரும்பி மிக மிக அழத் தொடங்கினார். அவ்வேளையில் பிரம்பு அறுக்கும் திருவாளன் என்பவன் அழுகை ஒலி கேட்டு குழந்தையை கண்டு அதிசயப்பட்டு தனக்கு குழந்தை இல்லாமையால் தன் மனைவியிடம் கொடுத்து இருவரும் வளர்த்து வந்தார்கள். ஆனால் பால் உண்ணாமல் காணல் கேட்டல் முதலிய செயல்கள் யாதும் இல்லாமல் ரிஷி புத்திராண்மை தோற்றமாக வாழ்ந்தார். திருமேனியும் வளர்ச்சி பெற்று வந்தது. இந்த அதிசயத்தை கேட்டு அந்த ஊர்வாசியான ஒரு வயதானவர், 4ஆம் வருணத்தில் தோன்றியவர், குழந்தை இல்லாதவர், ஞான வாசை இருப்பவர், பாங்காக பாலை காய்ச்சி தன் மனைவியோடு ஆழ்வாரை மிக மிக வேண்டி கொடுத்து வந்தார். ஆழ்வாரும் அங்கீகரித்து சில நாட்கள் கழித்ததும் அவர்களுடைய மனநிலையை அறிந்து அன்றைய பாலில் தாம் உண்டு மிச்சப்படுத்தி அவர்களிடம் கொடுத்தார். இதை சாப்பிடுங்கள், நல்ல புத்திரன் உண்டாவான் என அனுக்கிரகித்தார். அந்த பாலை அருந்தி யௌவனத்தை அடைந்து நல்ல நாளில் ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தார்கள். அவருக்கு கணிகண்ணன் என பெயரிட்டு எல்லா கலைகளையும் கற்பித்தார்கள். பிறகு ஆழ்வார் 7 வயது நிரம்பியதும் யோகத்திலே நாட்டம் பிறந்தது. அதனால் ஜெகத்காரண வஸ்துவை அறிய வேண்டி எல்லா சமயங்களில் நுழைந்து ஆராய்ந்து எதிலும் காரண வஸ்து இல்லாமையிலே அவற்றையெல்லாம் கை விட்டார். இறுதியாக சிவன் நாராயணனே காரணவஸ்து என்பதை அறிந்து கொண்டாடினார். இப்பொழுது திருமழிசை ஆழ்வாரின் புகழை உலக அறிய செய்வதற்காக சிவபெருமான் ஒரு நாடகம் நடத்தினார். அது என்னவென்றால், ஒரு நாள் முழுமுதற் கடவுள் மற்றும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான ஆழ்வார் பகவானை தியானித்து கொண்டே கந்தல் துணியை தைத்து கொண்டு இருந்தார். அப்போது ஆகாய வழியில் பார்வதியுடன் கூடி காளையின் மேல் ருத்திரன் சென்று கொண்டு இருந்தார். அந்த நிழல் தன்மேல் படாதவாறு ஆழ்வார் ஒதுங்கிக் கொண்டார். இதனை கண்ட பார்வதி இது என்ன என கேட்க ருத்திரன் அவர் மகா பாகவதர் என கூற அவளும் கண்டு போவோம் என கூறினாள். இப்பொழுது ஆழ்வார் எதிரிலே அவர்கள் இருவரும் வந்து நின்றார்கள். அவர்கள் லட்சியம் செய்யாமல் தம் காரியமே செய்து கொண்டு இருந்தார். இதனை பார்த்து சிவபெருமான் நாம் வந்து இருக்க அலட்சியம் செய்வது ஏன் என கேட்க நம்மால் நமக்காவது ஒன்றும் கிடையாது என ஆழ்வார் கூற சிவபெருமான் நம் வரவு வீணாகக்கூடாது, ஏதேனும் ஒன்றை பெற்றுக்கொள்ளும் என்றார் அவர். அதற்கு ஆழ்வாரும் சிவபெருமானிடம் ஆயுள் மோட்சம் தர வேண்டும் என கேட்டார். அது சிவன் நாராயணனாலேயே நம்மால் ஆகாது என சிவபெருமான் கூற, சரி, இன்று சாவாரை நாளை சாகும்படி வரம் தாருங்கள் என்றார் ஆழ்வார். அதற்கு அதுவும் ஊழ்வினையின்படி நடப்பது ஒன்றல்லவா, அதை மாற்ற முடியாது என சிவபெருமான் கூற, அதற்கு ஆழ்வார் ஊசியின் பின்னே நூல் வரும்படி வரம் தாருங்கள் என்றார். இந்த பரிகாசத்தை கேட்டு ருத்திரன் தனது நெற்றிக்கண்ணை திறந்தான்.
அக்னி சொரிந்தது. ஆழ்வாரும் தம்முடைய கால் பெருவிரல் கண்ணை திறந்தார். அங்கிருந்தும் அக்னி கிளம்பிற்று. இந்த அக்னியை தாங்கிக் கொள்ளும் சிவபெருமானால் முடியவில்லை. உலகமெல்லாம் கொதித்தது. இதை பிரம்மன் முதலிய தேவர்கள் வைகுண்டத்திலே விண்ணப்பிக்க புஷ்கலா வர்த்தக என்னும் மேகத்தை எம்பெருமான் ஏவிவிட அதுவும் பெருமானின் துணை கொண்டு பெரும் வெள்ளக்கோத்து அக்னியை அணைத்து விட்டது. அதனால் பெருவெள்ளம் ஓடிற்று. ஆழ்வார் இறையாமல் இருந்தார். அது கண்டு சிவபெருமான் இவர் பக்திசாரர் என பெயரிட்டு கொண்டாடி தன் வழியை சென்று விட்டார். இதே போன்று சுக்திகாரன் என்கின்றவன் ஆகாயத்தில் தெரிகின்றவன் தன் புலி வாகனத்தில் போக அந்த புலி ஆழ்வாரை தாண்டி போக மாட்டாது நிற்க கீழே ஆழ்வாரை பார்த்து அவன் கீழே இறங்கி வந்து ஆழ்வாருக்கு பட்டு ஆடை கொடுக்க போக ஆழ்வார் தமது கந்தலை தர அது அவன் கொடுத்தினும் சிறந்தது விளங்க, மேலும் அவன் தன் கழுத்து ஆரத்தை தர ஆழ்வாரும் தமது துளசி மாலையை தர அது நவரத்ன மாலையாக இருப்பதைக் கண்டு வெட்கி தண்டன் இட்டு போனான். மற்றொரு நாள் கொங்கண சித்தன் என்பவன் ஆழ்வாருக்கு ரசவாத குழியை கொடுக்க ஆழ்வார் வேண்டாமென தம் மேனி அழுக்கையும் குறும்பையும் திரட்டி கொடுத்து இது நீ கொடுத்ததைக் காட்டிலும் சிறப்பு உடையது என கூற அவனும் பரீட்சித்து பார்த்துவிட்டு வெட்கம் அடைந்து தண்டன் இட்டு போனான். பிறகு ஆழ்வார் திருவல்லிக்கேணியில் ஒரு குகையிலே யோகத்தில் இருந்தார். அப்போது அவருடைய தேஜஸை கண்டு யாரென தெளிய வேண்டி முதல் ஆழ்வார்கள் அங்கு வந்தார்கள். நால்வரும் ஒருவரை ஒருவர் தண்டன் இட்டுக்கொண்டு ஒருவருக்கொருவர் பகவான் கிருஷ்ணரை பற்றிய கல்யாண குணங்களை அனுபவித்து கொண்டு சில காலம் வாழ்ந்து இருந்தார்கள். பிறகு பேயாழ்வாரின் அவதார தலமான கைவர்ணிக்கரையிலே யோகத்தில் இருந்தார். ஓடித் திரியும் யோகியாக ராகையாலே முதல் ஆழ்வார்கள் திருமழிசை ஆழ்வாரிடம் விடைபெற்று கொண்டு லோக சஞ்சாரத்துக்கு புறப்பட்டு விட்டார்கள். பிறகு திருமழிசை ஆழ்வார் திருமழிசைக்கு எழுந்து அருளி திருமண் இல்லாமையால் அங்கே பூமியை தோண்டி பார்க்க திருமண் கிடைக்கவில்லை. அவருக்கு திரு வேங்கடமுடையான் திருமண் இருக்குமிடத்தை அடையாளத்தோடு காட்டி கொடுக்கப்பெற்று அணிந்து மகிழ்ந்தார். சில காலம் கழிந்ததும் பொய்கை ஆழ்வாரின் அவதார தலத்திலே யோகம் செய்ய வேண்டுமென காஞ்சிபுரத்திலே திருவெக்காவை அடைந்து அங்கு புஷ்கரணி கரையிலே யோகத்தில் ஆழ்ந்து இருந்தார். அப்போது அவரது நெருங்கிய சிஷ்யரான கணிகண்ணனும் ஆழ்வாரை அடி பணிந்தார். நித்தியமாக அவருக்கு சேவை செய்து வந்தார் கணிகண்ணன். பிறகு திருமழிசை ஆழ்வார் அங்கிருந்து கும்பகோணம் புறப்பட்டு சிறு புலியூரை அடைந்தார். அங்கு ஒரு திண்ணையில் இருந்து வேதம் ஓதிக்கொண்டு இருந்த பிராமணர்கள் ஆழ்வாரை கண்டதும் சூத்திரர் என ஓதுவதை நிறுத்திவிட்டார்கள். பிறகு நிறுத்தின இடம் தெரியாமல் திகைத்தார்கள். அது கண்டு ஆழ்வார் அவர்கள் காணும்படி ஒரு கருப்பு நெல்லை நகத்திலே கீறிவிட்ட இடத்தை குறிப்பால் காட்டினார். அவர்களும் உணர்ந்து பாகவதர்களின் பெருமையை தெரிந்து வந்து ஆழ்வார் திருவடிகளிலே வணங்கி குற்றம் நீங்கினார்கள். அதன் பின்பு அந்த ஊர் கோவிலில் உள்ள பெருமாள் ஆழ்வார் போகும் பக்கமெல்லாம் திரும்பி திரும்பி பார்த்து கொண்டு இருந்தார். அதனை பார்த்து அர்ச்சகர் வியந்து எல்லோருக்கும் காட்ட வியந்து ஆழ்வாரின் பெருமையை எல்லோரும் தெரிந்து கொண்டார்கள். அதன் பின்பு திருமழிசை ஆழ்வார் திருக்குடந்தைக்கு பயன் ஆகி தம் நூல்களையெல்லாம் காவிரியில் விட பல நூல்கள் மறைய திருச்சந்த விருத்தம் நான்முகன் திருவந்தாதி என்கின்ற 2 கிரந்தங்கள் மட்டும் நீர் ஓட்டத்தை எதிர்த்து வந்து அவரின் திருவடியை சரண் அடைந்து விட்டது. அதனை அவர் ஏற்றுக்கொண்டார். பின்பு ஆரா அமுதனை சேவித்து படுத்து கிடப்பதற்கு காரணம் என்ன என்பதை கிடந்தவா எழுந்திரு பேசு என்றதும் பெருமாளும் தம் முடியை தலையை தூக்கினான். அந்த எளிமைக்கும் கலங்கி ஆழ்வார் வாலிகேசனே என்று வாழ்த்த பெருமாளும் உத்தன சாயியாய் இருந்து விட்டான். அந்த திருமணியை தியானித்து கொண்டு நெடுங்காலம் இருந்தார். இப்படி வாழ்ந்து முன் சொன்ன கிரந்தங்களிலே பின்புள்ளாரும் உய்யும் வகை செய்து உலகை வாழ்வித்து அருளினார் திருமழிசை ஆழ்வார் பிரான். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா
கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா, ராம ராம ஹரே ஹரே. ஷில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்